துபாய் ட்ரெண்டிங் சிக்கன் செய்யலாமா? அதாங்க நம்ம இஃபா சிக்கன். இது மாதிரி நல்லா பெரிய லெக் பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கடையிலேயே கோடு போட்டு வாங்கிட்டு வருவான்னு கேட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 பீஸையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ சிக்கனுக்கு மேக்கப் போடலாமா? வாங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை சிக்கன் மேலே நல்லா கொட்டி நல்லா தடவி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு. நான் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த சிக்கன் மேலே ஊற்றியாச்சு. இப்போ ஒரு லெமனை எடுத்துக்கலாம். பாதியாக கட் பண்ணி ஜூஸை மட்டும் எடுத்து அதில் ஊற்றிடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும். வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ மணி நேரம் ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நாங்கள் ஒரு 6 மணிக்கு ஊற வச்சோம். 9 மணிக்கு தான் செஞ்சோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். மயோ ரெடி பண்ணலாமா? 2 முட்டையை பச்சைக்கரு இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுங்க. மிளகு ஒரு 5 போட்டுக்கோங்க. 5 தான் போட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மயோனஸ் இந்த பிராண்டு தான் எடுத்துக்கினேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சிடலாம். சிக்கன் நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. எண்ணெயோட பட்டர் போட்டு நம்ம வறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை பேனில் வச்சிடலாம். இன்னொரு பீஸையும் வச்சுருவோம். சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. மேலே கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டு விட்டுடலாம். எல்லாம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுங்க. திருப்பி போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மயோனஸை நம்ம போட்டுடலாம். சிக்கனை ஓப்பன் பண்ணும்போது நல்லா கமன்னு இப்போவே சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. நான் மயோனஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் மூடி போட்டு மயோனஸை வேக வச்சிடலாம். வாசனையே கமன்னு சிக்கனோட மயோனஸ் ஊறி சூப்பராக நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.